Hello all, welcome to Pinch of Salt. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவும் தோல் சீவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த வாழைக்காவை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வாழைக்காய் வேகிற டைமில் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுதான் பதம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சைடில் நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சுருக்க வாழைக்காவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் வச்சு ஒரு வறுவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு பேனில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் கலர் மாறினதும் நான் 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு வாழைக்காய் உடையாமல் ஒரு பெரட்டி விட்டுருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து கிளறிக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. 2 நிமிஷத்தில் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சூடாக பரிமாறுங்க. எப்போவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.